வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு குபேர கலச அறக்கட்டளை நடத்தும் இந்த 27வது கருத்தரங்குக்கு இறைவன் இன்னும் அதிகப்படியான கருத்தரங்குகளை கொண்டு இன்னும் அதிகப்படியான ஆசீர்வாதங்களை செய்து அனுகிரகத்தை செய்ய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையருக்கு என் நன்றியையும் என் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலையான வருமானம் யாருக்கு? நிலையான வருமானம் எந்தெந்த கிரகம் இணைவு இருந்தால் வரும், அந்த நிலையான வருமானத்தை எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதும், இந்த நிலையான வருமானம் வர்றதுக்கு பாக்கிய லக்னமாக தன லக்னமாக எப்படி ஒரு நட்சத்திர புள்ளியை வச்சு எடுக்கலாங்கிறத பற்றியும் பேச போகிறேன். அப்போது பொதுவாக வாழ்வியலுக்கு தேவையானது வருமானம். வாழ்வியலுக்கு தேவையானது வருமானம். இந்த வருமானம் தான் இப்போ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். மொத்தம் ஒரு 60-70% பேர் பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்குறதே வருமானத்துக்காக தான் ஜாதகம் பார்ப்பாங்க. வந்து எனக்கு எப்போ பணம் கிடைக்கும், எப்போ தொழிலில் முன்னேற்றம் வரும், எப்போ நான் ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடச்சி அதிக சம்பளத்துக்கு போவேன், இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இருப்பாங்க. ஒரு 40% தான் திருமணம், வேறு எல்லா விஷயம், வீடு கட்டணும், திருமணம், வேறு எல்லா விஷயமும் இந்த வருமானங்கிறது வந்ததுன்னா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்குது. அப்போது பொதுவாக இப்போது எந்தெந்த கிரகம் இணைவு இருந்தால் நமக்கு வந்து ஒரு நிரந்தர வருமானத்தில் ஒரு தேடல் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சந்திர கேந்திரத்தில் சூரியனோ சூரியன் கேந்திரத்தில் சந்திரனோ இருந்தால் ஏதாவது ஒரு தேடலில் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சூரியன் என்ற ராசி அதிபதி பலமாக, அதாவது ஆட்சி உச்சமாக அல்லது ஆட்சி உச்சமான கிரகங்களின் கூட்டமைப்பில் இருந்தாலும் நிலையான வருமானம் வரும். அதே மாதிரி சந்திரன் என்ற அதிபதி ஆட்சி உச்சம் அல்லது ஆட்சி உச்சமான கிரகங்களின் இணைவு நிரந்தர வருமானம் தரும். ஆனால் சந்திரன் என்ற அதிபதிக்கு கொஞ்சம் யோகம் அதிகம். சந்திரன் என்ற அதிபதி தசா புத்தி நடந்தால் அது நினைக்க முடியாத வருமானம் சுகம் தரும் அமைப்பு உண்டாகும். அதே போல் சூரியன் சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி வலுவாக இருந்தாலும் அந்த தசா புத்தி காலங்களில் வருமானம் வரும். அதே போல் சூரியனையும் சந்திரனையும் குரு தன் 5ஆம் பார்வையாகவும் 9ஆம் பார்வையாகவும் பார்த்தால் நல்ல வளமான செல்வ செழிப்பான வருமானம் வாழ்க்கையில் கிடைக்கும். அதாவது சந்திரனையும் குரு தன் 5ஆம் பார்வையாக சூரியனையும் சந்திரனையும் 5ஆம் பார்வையாக 9ஆம் பார்வையை 2 பேர்த்தையும் பார்க்கணும். அப்படி பார்க்குறப்போ நல்ல வளமான செல்வ செழிப்பான வருமானம் வாழ்க்கையும் கிடைக்கும். அதேபோல் குருவுடைய 5ஆம் பார்வையில் 9ஆம் பார்வையிலும் 8 11 இருந்தால் அங்கேயும் திடீர் முன்னேற்றம், இழந்த சொத்து, பூர்வீக சொத்து கிடைப்பது, லாட்ரி பரிசு கிடைப்பது, திடீர்னு முன்னேற்றம் வரக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா குருவுடைய 5ஆவது பார்வையிலும் 9ஆவது பார்வையிலையும் 8 11 இருந்தால் அந்த மாதிரி ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு, திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதே போல் எவரொருவர் ஜாதகத்தில் 2 5 8 11 ஒருவருக்கொருவர் பார்வை பெற்றோ ஒருவருக்கொருவர் சேர்ந்திருந்தோ லக்னாதிபதியுடன் தொடர்பு பெற்றோ இருப்பது நிரந்தர வருமானம் கிடைக்கும், திடீர் கோடீஸ்வர யோகமும் கிடைக்கும். அதே போல் சுக்கிரனை லக்னாதிபதி பார்த்தாலும் 2ஆம் அதிபதி பார்த்தாலும் இந்த சுக்கிரனையும் 2ஆம் அதிபதியையும் செவ்வாய் 4ஆம் பார்வையாகவும் 8ஆம் பார்வையாக பார்த்தாலும் நிரந்தர வருமானம் கிடைக்கும். அதாவது சுக்கிரனும் லக்னாதிபதியையும் 2ஆம் அதிபதியையும் செவ்வாய் 4ஆம் பார்வையாகவும் 8ஆம் பார்வையாகவும் பார்த்தால் நிரந்தர வருமானம் கிடைக்கும். அதே போல் இந்த மாந்திக்கு 2 பக்கம் சுபகிரகம் இருந்து அந்த மாந்தி நின்ற அதிபதி பலமாக இருந்தாலும் நிரந்தர வருமானம் கிடைக்கும். அதே போல் மாந்திக்கு 8இல் ராகு நின்று சனி பகவான் தன் 10ஆம் பார்வையாக மாந்தியையோ ராகுவையோ பார்த்தாலும் 3ஆம் இடத்து அதிபதியோட தொடர்பு கொண்டாலும் நிரந்தர வருமானம் கிடைக்கும், தேவைகளும் பூர்த்தியாகும். அதே போல் செவ்வாய் 7ஆம் பார்வையாக சந்திரனை பார்த்து சந்திரன் குருவையும் பார்த்தால் கோடீஸ்வரராக வாழும் அமைப்பும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதாவது சந்திரன் 7ஆம் பார்வையாக குருவை பார்க்கணும், குரு பார்த்தீங்கன்னா அதே 5 9 பார்வையில் செவ்வாயோடைய இணைவையும் பெறணும், இந்த அதிக மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய பாக்கியத்துக்கு. அப்போது சந்திரனையும் சூரியனையும் குரு பார்த்து செவ்வாய் 8ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கும் ஜாதக அமைப்பு பெற்றவர்களும் கோடீஸ்வரராகவும் நிலையான பரம்பரை பேர் சொல்லும் சொத்து சேர்ப்பவராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் சூரியனை குரு பார்த்து செவ்வாய் 8ஆம் பார்வையாக ராகுவை பார்த்து அந்த அமைப்பு பெற்ற ஜாதகங்கள் இருக்கக்கூடிய அமைப்புக்கு, அதாவது பரம்பரைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது.
அதே போல செவ்வாய் 4ஆம் பார்வையாக குருவையும் 8ஆம் பார்வையாக சந்திரனையும் பார்த்து ஆட்சி உச்சம் பெற்றாலும், அதாவது செவ்வாய் 4ஆம் பார்வையாக குருவையும் 8ஆம் பார்வையாக சந்திரனையும் பார்த்து ஆட்சி உச்சம் பெற்றால் நிலையான பேர் சொல்லும் சம்பாத்தியம் கிடைக்கும். அதே மாதிரி தொழிலில் நிலையான வருமானம் கிடைக்கணுமா, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தொழிலில் ஒரு நிலையான வருமானம் கிடைக்கணும். அப்போது அது எப்படி நம்ம எடுக்கலாம்? அதுக்கு ஒரு பாக்கிய லக்னமும் இருக்குது, பாக்கிய நட்சத்திரமும் இருக்குது. அந்த பாக்கிய லக்ன நட்சத்திரம் எப்படி எடுக்கலாம், அதை எடுத்து எப்படி நம்ம அதை முயற்சி பண்ணி அந்த நட்சத்திரத்தையும் அந்த லக்னத்தையும் பயன்படுத்தினா நம்ம செய்யக்கூடிய தொழிலோ உத்தியோகமோ அதே மாதிரி நமக்கு ஒரு நிலையான வருமானமோ கிடைக்கும். அப்போது அந்த நட்சத்திரத்தை எப்படி எடுக்கலாம், அந்த லக்ன புள்ளியை எப்படி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா, அதாவது நம் ராசியில் 6ஆம் அதிபதி நின்ன நட்சத்திரமும் 10ஆம் அதிபதி நின்ன நட்சத்திரமும் நட்சத்திர வரிசையில் எந்த நட்சத்திரமாக வருகிறதோ அந்த எண்ணிக்கையை குறித்து, பொதுவாக 6ஆம் அதிபதி பூர நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ அது நட்சத்திர வரிசையில் 11ஆவது நட்சத்திரம். அதே மாதிரி 10ஆம் அதிபதி உத்திராட நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு வச்சுக்கிங்க, அது நட்சத்திர வரிசையில் 21ஆவது நட்சத்திரம். அப்போது இந்த பூர நட்சத்திரம் 11ஆவது நட்சத்திரத்தையும் இந்த உத்திராட நட்சத்திரம் 21ஆவது நட்சத்திரத்தையும் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 32 வரும். இந்த 32 9 கிரகத்தால், அதாவது 9ன்னு போட்டு பெருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 288 என்ற ஒரு இலக்கம் கிடைக்கும். அந்த இலக்கத்தை 12 கட்டத்தால் வகுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 24 அப்படிங்கிற ஒரு எண் கிடைக்கும். அப்போது இவர் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து அந்த 24ஆவது நட்சத்திரம் அவருக்கு அந்த ஒரு நிலையான தொழில் அமைப்பையும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணும். அதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொருக்கா கூட சொல்கிறேன். அதாவது நம் ராசியில் 6ஆம் அதிபதி நின்ன நட்சத்திரமும் 10ஆம் அதிபதி நின்ன நட்சத்திரமும் நட்சத்திர வரிசையில் எந்த நட்சத்திரமாக வருதோ, அதாவது பூர நட்சத்திரம்னு எடுத்துக்கங்க, அது 11ஆவது நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில். அதே உத்திராட நட்சத்திரம் 10ஆம் அதிபதி நின்னதாக எடுத்துக்கங்க, அது நட்சத்திர வரிசையில் 21ஆவது நட்சத்திரம். அப்போது இந்த 2 நட்சத்திரத்தையும் கூட்டினீங்கன்னா 32 வரும். இந்த 32 9 கிரகங்கிற அந்த 9 எடுத்து பெருக்கிறப்ப 288ன்னு ஒரு இது இப்போ என்னுடைய கணக்கு கூட்டலில் வருது. அதுக்கு அதே 288 இந்த 12 கட்டத்தால் 12ன்னு போட்டு வகுக்கிறப்போ 24ஆவது நட்சத்திரம் வரும், 24ங்கிறது வரும். அப்போ அந்த 24ஆவது நட்சத்திரம் நமக்கு ஒரு நிலையான வருமானத்தை கொடுக்கக்கூடியதாகவும் நம்மளுடைய வெற்றியை நிலையாக ஒரு, அதாவது எங்கிட்ட இவ்வளோ ஒரு அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி தரும், கடனை கட்டித்தரும். அந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைன்னா அதுக்கு அவங்க ஜாதக பிரகாரம் அது எந்த பாவகத்தில் இருக்குது, எந்த ஆதிபத்தியத்தில் இருக்குது, காரகத்துவத்தில் இருக்குதுன்னு செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலையை அதை அப்போ சொல்லணும். அப்போது அதே மாதிரி நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரமாகவோ அந்த நட்சத்திரத்தையும் அந்த நட்சத்திராதிபதி யாரோ அவர் தினத்தையும் பயன்படுத்தினாலும் நிலையான வருமானம் கிடைக்கும். அதாவது நமக்கு என்ன நட்சத்திரம் கிடைக்குதோ அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு அதிபதி வருவார், அந்த அதிபதியோடைய தினத்தை பயன்படுத்தணும், அதாவது நாளை பயன்படுத்தணும். மலையாளத்தில் ஒரு பழமொழி இருக்குது, அதாவது ஒரு நாள் செய்கிற வேலையை 4000 ஆள் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. நாளுங்கிறது நட்சத்திரம்னு அர்த்தம். அப்போது இந்த நாள் செய்யக்கூடிய வேலையை 4000 ஆள் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நட்சத்திரத்தை வச்சு தான் தசா புத்தியே தொடங்குது. ஏன்னா அதுதான் நமக்கு எல்லா நன்மைகளையும் செஞ்சு தரும் அப்படின்னு. அப்போது அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத நாம் எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னா அந்த தினத்தை பயன்படுத்தி செயல்படுத்தணும். அப்போ அந்த நட்சத்திராதிபதிக்குன்னு ஒரு தினம் வரும், அந்த தினம் என்ன தினமோ அதை பயன்படுத்தினாலும் நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி கடன் தீரணும் ஒருத்தருக்கு அப்படின்னா கடன் தீர்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த நட்சத்திர புள்ளியை கண்டுபிடிச்சி அந்த புள்ளியோடைய லக்னத்தை கண்டுபிடிச்சி அதை எப்படி இயக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் இதே வழிமுறை தான் சொல்கிறேன். அதாவது ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தையும் 12ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தையும், அதாவது 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தையும் 12ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தையும் நட்சத்திர வரிசையில், அதாவது எத்தனாவது நட்சத்திரம் வருதுன்னு எண்ணி அதை குறித்து, அதாவது இப்போ 12ஆம் அதிபதி அஸ்த நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு வச்சுங்களேன், அது நட்சத்திர வரிசையில் 13ஆவது நட்சத்திரம். அதே 3ஆம் அதிபதி ஆயில்ய நட்சத்திரத்தில் நிற்கிறார், அது நட்சத்திர வரிசையில் 9ஆவது நட்சத்திரம். அப்போது இந்த 13 9 22. அதே மாதிரி அந்த நட்சத்திராதிபதிகளும் ஒரு நட்சத்திரத்தில் நிற்பாங்க. இப்போது
அந்த அஸ்த நட்சத்திராதி அதிபதி சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் நிற்பார். ஆயில்ய நட்சத்திராதிபதி புதன் ஒரு நட்சத்திரத்தில் நிற்பார். அது வந்து இப்போ மக நட்சத்திரம்னு எடுத்துங்களேன், அது 10வது நட்சத்திரம். அதே வந்து 3ஆம் அதிபதி நின்னது விசாக நட்சத்திரம்னு எடுத்துக்கங்க, அது 16வது நட்சத்திரம். அப்போது இந்த 13, 9, 10, 16 இந்த 4ஐயும் கூட்டினீங்கன்னா 48ன்னு வரும். இதை வந்து நவகிரகங்களோட எண்ணிக்கையை 9 வச்சு டிவைடு பண்ணணும். அப்படி அதை டிவைடு பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 5.333ன்னு வரும். அப்போது அந்த 3ங்கிறத விட்டுறணும், அந்த முழு எண்ணை மட்டும் எடுத்துக்கணும். அந்த 5ங்கிற முழு எண்ணை மட்டும் எடுத்து அது அந்த 6ஆம் அதிபதி நின்ன நட்சத்திரத்திலிருந்து 5வது நட்சத்திரம் யார், அப்போ அந்த அதிபதியோடைய நேரத்தில் போய் அந்த கடன் கட்டுறது, அந்த கடனுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் பண்ணுறது, தொழில்முறை கடனை கேட்கறது, இது எல்லாமே வந்து அந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி நம்ம வந்து செயல்படுத்தலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒரு வீடு வாங்கணுமா, ஒரு திருமணம் செய்யணுமா, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு லக்கணத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி எடுக்க முடியும். அந்த லக்கணமும் அந்த நட்சத்திரத்தையும் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குண்டான வழிபாடோ, அதுக்குண்டான தாந்திரீகமோ, அதுக்குண்டான மாந்திரீகமோ, அதுக்குண்டான தெய்வ வழிபாடுகள் அதையெல்லாம் நம்ம கையில் எடுக்கிறப்போ நமக்கு நல்ல ஒரு வெற்றி வரும். அப்போது யாராக இருந்தாலும் இப்போ 1 கோடி ரூபா 100 கோடி ரூபா கடன் இருக்கிறவனுக்கு கடன் அடையும். அதுக்குண்டான பாக்கியத்தை நம்ம இயக்கணும். கடன் இருக்குன்னு வீட்டில் இருந்தால் கடன் அடையாது, நம்ம செயல்படுத்தணும். அதே மாதிரி ஒரு திருமணம் நடக்கணும்னு வீட்டில் இருந்துகிட்டே இருந்தால் திருமணம் நடக்காதுல்ல, அதுக்கு யாரோ ஒருத்தரை பார்க்கணும், அந்த நம்மளுடைய ஜாதகத்தை கொடுக்கணும், முயற்சி பண்ணணும், அந்த மாதிரி தான். அப்போ அந்த முயற்சி பண்ணக்கூடிய நேரம் இந்த லக்னத்திலையும் இந்த நட்சத்திரத்திலையும் செய்யும் பொழுது அந்த வெற்றி அவங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா இது எல்லாமே இப்போ நான் பேசுகிறது எல்லாமே என்னோட அனுபவத்தில் நான் செயல்படுத்தினது தான் பேசுகிறேன். இதை யாரும் புதுசாக எந்த ஒரு மூல நூல்லையோ புஸ்தகத்துலையெல்லாம் வராது. என்னோட அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்சி செயல்படுத்தின என்னோட 20 வருஷ அனுபவத்தை தான் இப்போ இங்கே நான் சொல்கிறேன். இந்த விதத்தை பயன்படுத்தி எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியும். இது உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர் எடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, என்னையே தொடர்பு கொண்டாலும் சரி, என்ன தொடர்பு கொள்ளக்கூடிய முகவரின்னு பார்த்தீங்கன்னா, என் பேர் குரு மணிகண்டன். என்னுடைய ஃபோன் நம்பர் 8593970214 8593970214. என்னுடைய ஊர் பாலக்காடு, கேரளா. அதே போல் இந்த குபேர கலச கட்டளை 27வது மாத கருத்தரங்கம் இன்னும் அதிகப்படியாக வளர இறைவனை வேண்டிக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன். மிக அற்புதமாக பேசிய குரு மணிமகண்டன் சார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு பாலமுருகேசன் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.